கள நிலவரம் திமுகவுக்கு சாதகமான ஒரு போக்காக தான் பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இந்த களத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சாரங்கள் வீரியம் அடைய பிரச்சாரங்கள் வீரியம் அடையும் போது அதே நேரத்தில் கட்சிகள் பாரதிய ஜனதா போன்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் வியூகங்களை அதிரடியாக மாற்றி அமைத்து களத்தில் களமாட துவங்கிய பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கள நிலைமையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற துவங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். தற்போதைய நிலையில அதாவது தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கிறது. இந்த நிலையில இறுதிக்கட்ட நிலவரம் அப்படின்னு எடுக்கும் போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக ஏற்கனவே அவர்களுக்கு கிடைத்தது போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளை கைப்பற்றுவார்களா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிறது தான் தற்போதைய புள்ளி விவரங்களும் தெளிவாக தெளிவுபடுத்துகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் களத்தில் இருக்காங்க. அண்ணாமலையை வீழ்த்துவதற்கு திமுகவும் அதிமுகவும் கங்கணம் கட்டி களமாடினாங்க, மிகப்பெரிய அளவில் களமாடினாங்க. இந்த கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய கோட்டை அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஏன்னா சிட்டிங் எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக பக்கம் தான் அதிகமாக இருக்காங்க. ஒரே ஒரு எம்எல்ஏ தான் பாரதிய ஜனதா கட்சி பக்கம் இருக்காங்க. அப்போ அதிமுகவுடைய கோட்டையாக இருந்தாலும் இந்த கோட்டையில பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலையில கொடியை நாட்ட போகிறது, பறக்க விட போகிறது அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம். திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுகவில் காங்கிரஸ் கட்சி, திமுகவுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சி இந்த கட்சிகளுடைய கோட்டையாக இருந்த திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை பாஜக பக்கம் செல்ல போகிறது. கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் இதே வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நின்று வெற்றி பெற்ற தொகுதி, அதன் பிறகு தோல்வி அடைஞ்சாங்க. ஆனாலும் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி கன்னியாகுமரியில கொடியை பறக்க விட போகிறது, வெற்றி பெற போகிறது, தாமரை அங்கு மலர போகிறது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா அடுத்து பாத்தீங்கன்னா நீலகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க பழங்குடியின மக்கள், மலைவாழ் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய தொகுதி. அதாவது 3 சட்டமன்ற தொகுதிகள் மலைவாழ் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய தொகுதி. இந்த மலைவாழ் மக்கள்லாம் திமுகவுக்கு ஒரு காலத்துல வாக்கு வங்கியாக இருந்தாங்க. ஒரு காலத்துல அப்படின்னு சொல்றதை வச்சு பார்க்கும்போது நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த பழங்குடியின மக்கள் தற்போதைய நிலையில யார் பக்கம் நிக்கிறாங்க அப்படின்னா இங்கு பாஜக பக்கம் பாதிக்கு மேல சாஞ்சிருக்கிறாங்க. களத்தை பொறுத்த வரைக்கும் ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்மோடு இணைகிறார் பத்திரிகையாளர் நெல்லை சிவா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பிரச்சாரம் இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் கள நிலவரம் எப்படி சார் இருக்கு? அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிக முக்கியமான மாநிலமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு மாநிலம். மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் சரி, காங்கிரஸ் கட்சியும் சரி பிரதான மாநிலமாக தமிழகத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சி தமிழகம் பாண்டிச்சேரியில் 10 தொகுதியில் போட்டிடுறாங்க. இங்கே கடந்த முறை காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் 9 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாங்க. அதே போல் இந்த முறையும் அதிக அளவு தொகுதிகளை தமிழகத்திலிருந்து கைப்பற்றலாம் அப்படிங்கிற நிலையில் இருக்காங்க. இதே போல் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் மிகப்பெரிய அளவில் பின்னடைவில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை தமிழகத்தில் கணிசமான இடங்களில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற நிலையில தான் பிரதமர் மோடியாக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், ராஜ்நாத் சிங்காக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியில் டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே தொடர்ச்சியாக தமிழகத்திற்கு பிரச்சாரங்கள், தமிழகத்தில் எந்தெந்த தொகுதியெல்லாம் பலகீனமான நிலையில் இருக்கிறதோ அந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பை ஈட்டக்கூடிய வகையிலான வேலைகளை துரிதப்படுத்துவது அப்படின்னு சொல்லி வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. இப்படியான நிலையில் நாம் தமிழகத்தில் கள நிலவரம் எப்படி இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தேர்தல் தேதி அனௌன்ஸ் செய்யப்பட்டு கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்த காலகட்டத்தில் நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளும் திமுக வெற்றி பெற போகிறது அப்படிங்கிற நிலையிலான ஒரு பேச்சுக்கு தான் தமிழகத்தில் அடிபட்டு இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா கள நிலவரமும் அப்படிதான் இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா திமுக ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, சிட்டிங் எம்பியாக திமுக சார்புடையவர்கள், திமுக கூட்டணி கட்சியில் இருந்தவங்க இருந்தாங்க. இந்த அடிப்படையில் கள நிலவரம் திமுகவுக்கு சாதகமான ஒரு போக்காக தான் பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த களத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சாரங்கள் வீரியம் அடைய பிரச்சாரங்கள் வீரியம் அடையும் போது அதே நேரத்தில் கட்சிகள் பாரதிய ஜனதா போன்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் வியூகங்களை அதிரடியாக மாற்றி அமைத்து களத்தில் களமாட துவங்கிய பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கள நிலைமையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற துவங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். தற்போதைய நிலையில அதாவது தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கிறது. இந்த நிலையில இறுதிக்கட்ட நிலவரம் அப்படின்னு எடுக்கும் போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக ஏற்கனவே அவர்களுக்கு கிடைத்தது போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளை கைப்பற்றுவார்களா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிறது தான் தற்போதைய புள்ளி விவரங்களும் தெளிவாக தெளிவுபடுத்துகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஎம்முக்கு சென்றிருக்கக்கூடிய அறிக்கையும் இன்டெலிஜென்ஸ் மூலமாக கட்சி மூலமாக சிஎம்முக்கு சென்றிருக்கக்கூடிய அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இந்த ரிப்போர்ட்டும் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி அழுத்த திருத்தமாக காலூன்ற போகிறது அப்படின்னு அடிப்படையிலான ரிப்போர்ட் தான் சிஎம்முக்கு கிடைச்சிருக்கிறதா நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இதே போல மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கும் தமிழகத்தில் எதிர்பார்த்தது போல
போல குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கையில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் அப்படிங்கிற ரிப்போர்ட் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு சென்றிருப்பதாகவும் தான் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முந்தைய நிலையில் இருந்த தேர்தல் களம் தற்போதைய நிலையில் இறுதி கட்டத்தை நெருக்கும் போது களமும் தலைகளாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நாம எடுத்து பார்க்கலாம். பாஜக 19+4 23 இடத்துல சிம்பிளோடு சேர்த்து நிற்கிறாங்க. இல்லை எந்தெந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இருக்கு சார்? பாரதிய ஜனதா கட்சி நீங்க சொன்னது போல தான் 19 தொகுதியில் நேரடியாகவே களத்தில் இருக்காங்க. 4 தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் தாமரை சின்னத்தில் கூட்டணி கட்சி பலக களத்தில் இருக்காங்க. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 23 தொகுதிகளிலுமே வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற நிலையோடு பாரதிய ஜனதா கட்சி வேகம் எடுத்து செயல்பட்டாலும் தற்போதைய நிலையில் வெற்றி வாய்ப்பு எந்தெந்த தொகுதிகளில் இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா அவ்வளவு சீக்கிரமாக திமுகவை எதிர்த்து அதிமுகவை எதிர்த்து தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெறுமா அப்படின்னா எதிர்பார்த்த எண்ணிக்கையிலான இலக்கங்களை பாஜகவால் எட்டி பிடிக்க முடியாது. இது நிதர்சனமான ஒரு உண்மைதான். அதே நேரத்தில் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் அழுத்த திருத்தமாக பதிவு செய்ய போகிறது தன்னுடைய காலை. காரணம் என்ன அப்படின்னா ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றால் கூட அது 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கலாம். ஏன்னா 6 சட்டமன்ற தொகுதிகள் சேர்ந்தது ஒரு நாடாளுமன்ற தொகுதி. அப்போ 2026 சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அப்போ குறைந்த எண்ணிக்கையிலான தொகுதிகளில் வெற்றி பெற்றாலும் அது எத்தனை சட்டமன்றங்கள் அப்படிங்கிற கணக்கில் தான் நாம் எடுத்து பார்க்கணும். இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி நாமளும் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் களத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளுக்கும் நாமும் நம்முடைய டீமும் நேரடியாக களத்தில் சென்று அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன, மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, கட்சிகளுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது, அங்கிருக்கக்கூடிய பத்திரிகையாளர் நண்பர்கள், பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் இவங்கள்ட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அங்கிருக்கக்கூடிய மனநிலையின் அடிப்படையில் தான் இந்த தொகுதியெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதற்கான தொகுதிகள், எளிதாக இந்த தொகுதியில் வெற்றி பெற்றுவிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏ கிரேடில் நாம ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் வச்சிருக்கோம். அதே மாதிரி பிஏ பொறுத்த வரைக்கும் நெக் மூவ்மெண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் வச்சிருக்கோம். சிஏ பொறுத்த வரைக்கும் பாஜக வெற்றி பெற முடியாது. பாஜக களத்தில் இறங்கி நேரடியாக மோதினாலும் அங்கு வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற நிலையில் 3 கேட்டகரியில் இந்த தொகுதியில் பிரிச்சிருக்கோம். இந்த அடிப்படையில் ஏ கிரேடை பொறுத்த வரைக்கும் 3 தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி அப்படிங்கிறத தற்போதைய நிலையிலேயே நம்ம குறித்து வச்சுக்கலாம். அந்த 3 தொகுதிகள் என்ன அப்படின்னா பரவலாகவே தெரியும். ஒன்று கோயம்புத்தூர் தொகுதி. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் களத்தில் இருக்காங்க. அண்ணாமலையை வீழ்த்துவதற்கு திமுகவும் அதிமுகவும் கங்கணம் கட்டி களமாடினாங்க. மிகப்பெரிய அளவில் களமாடினாங்க. இந்த கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய கோட்டை அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஏன்னா சிட்டிங் எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக பக்கம் தான் அதிகமாக இருக்காங்க. ஒரே ஒரு எம்எல்ஏ தான் பாரதிய ஜனதா கட்சி பக்கம் இருக்காங்க. அப்போது அதிமுகவுடைய கோட்டையாக இருந்தாலும் இந்த கோட்டையில் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலையில் கொடியை நாட்ட போகிறது, பறக்க விட போகிறது அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரம் தெளிவாகவே தெரிவிக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா இந்த கோயம்புத்தூரை மையப்படுத்தி தான் நரேந்திர மோடி அவர்கள், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ச்சியாக அங்கு வந்து சென்றிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா அண்ணாமலை வெற்றி பெற வேண்டும். ஏன்னா ரோட் ஷோ நடத்தியதாக இருக்கட்டும், ஏன் நீலகிரிக்கு பிரச்சாரத்துக்கு செல்லும் போது இந்த கடைசியாக வந்த முறை கூட பார்த்தீங்கன்னா நீலகிரிக்கு செல்வதற்கு முந்தைய நிலையில் கோயம்புத்தூர் போயிட்டு தான் போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நேரடியாக பாஜக தலைவருடைய பார்வையில் இந்த தொகுதி இருந்துகிட்டே இருக்கு. இந்த தொகுதியில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற நிலையில் தான் பாரதிய ஜனதா கட்சி வியூகங்கள் அமைச்சு செயல்பட்டு இருக்காங்க. அதற்கு ஏற்ற வகையில் தான் இந்த களமும் பாஜகவுக்கு ஒரு சாதகமான களமாக அண்ணாமலை அவர்கள் வெற்றி அப்படிங்கிறது நிச்சயிக்கப்பட்ட வெற்றி, உறுதியாக வெற்றி பெற்றுவாங்க அப்படின்னு சொல்லி நாம இந்த தொகுதியை எடுக்கலாம். அடுத்து 2வது தொகுதியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி. திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் அதிமுக, திமுகவில் காங்கிரஸ் கட்சி, திமுகவுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சி, இந்த கட்சிகளுடைய கோட்டையாக இருந்த திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை பாஜக பக்கம் செல்ல போகிறது. காரணம் என்ன அப்படின்னா அங்கே மற்ற கட்சிகள் பலகீனமாக இருப்பதும் அங்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக களம் கண்டிருக்கக்கூடிய நயனா நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் வேகம் எடுத்து செயல்படக்கூடிய நிகழ்வுகளும், இதை தாண்டி எதிரில் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களே நயனா நாகேந்திரனுக்காக மறைமுகமாக செய்யக்கூடிய பிரச்சாரங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு அணியை அங்கு பாஜகவுக்காக, பாஜக என்பதை தாண்டி நயனா நாகேந்திரனுக்காக அங்கே களத்தில் வேலை செய்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்களும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் நயனா நாகேந்திரன் அதிமுக கட்சி மூலமாக வந்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமி மீது பல்வேறு தரப்பட்ட விமர்சனங்கள் வைக்கக்கூடிய நபர்களை பொறுத்தவரைக்கும் இவர்களும் இந்த பக்கம் நயனா நாகேந்திரனுக்கு வேலை செய்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருநெல்வேலி தொகுதியும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று விட்டது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ரிசல்ட் அங்கேயும் வெற்றி அப்படிங்கிறத நாம உறுதியாக எடுத்துக்கலாம். அடுத்து 3வதா நாம பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறக்கூடிய தொகுதி அப்படின்னா கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி.
இந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் இதே வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நின்று வெற்றி பெற்ற தொகுதி. அதன் பிறகு தோல்வி அடைஞ்சாங்க. ஆனாலும் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி கன்னியாகுமரியில் கொடியை பறக்க விட போகிறது, வெற்றி பெற போகிறது, தாமரை அங்கு மலரப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, கள்ள நிலவரம் அப்படி இருந்துட்டு இருக்கு. ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய விஜய் வசந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பும் கிடையாது. அதாவது அவருடைய தந்தை வசந்தகுமார் அவருக்கு இருந்த மக்கள் ஆதரவு விஜய் வசந்துக்கு துளியளவு கூட கிடையாது. அவரை ஒரு பிசினஸ் மேனா தான் பார்க்கிறார்களே தவிர களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடியவர்களாக, மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பார்க்கல. இது எல்லாமே பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு சாதகமான போக்கு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட அவ்வளவு எளிதாக பொன் ராதாகிருஷ்ணன் தோல்வி அடையல, டஃப் கொடுத்து தான் தோல்வி அடைஞ்சாங்க. இந்த முறை பொன் ராதாகிருஷ்ணனை பொறுத்தவரை இங்கு எளிதாக வெற்றி பெற்று விடுவார் அப்படிங்கிற நிலையில தான் இந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி இருந்துட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 தொகுதிகளும் பாரதிய ஜனதா கட்சி எளிதாக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள். இப்போ தற்போதைய நிலையிலேயே வெற்றி பெற்று விட்டது அப்படிங்கிற அடிப்படையில் கூட நாம பார்க்கலாம். அதற்கு அடுத்த நிலையில பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுமா அப்படிங்கிற நிலையில் பி கிரேடில் ஒரு சில தொகுதிகள் இருந்துட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இது நெக் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரத்தில் எதிரில் இருக்கக்கூடிய அணிகள், அதாவது இங்கே வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய வாக்கு சதவீதம் மிக மிக குறைந்த ஒரு வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் தான் இங்கே வெற்றி அமைய போகிறது. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வேலூர் தொகுதி, அதாவது தாமரை சின்னத்தில் ஏசி சண்முகம் களம் கண்டிருக்கக்கூடிய தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏசி சண்முகம் அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக தோல்வியை சந்திச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த முறை வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற நிலையில களமாடிக்கிட்டு இருக்காங்க. பிரதமர் மோடி அவர்களும் வேலூருக்கு சென்று ஏசி சண்முகத்தை வெற்றி பெற வைக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையிலான பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. கடந்த முறை கூட ஏசி சண்முகம் அவர்கள் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோல்வி கண்டிருந்தாங்க. இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலூர் களமும் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமான ஒரு போக்கோடு தான் தற்போதைய நிலையில் இருந்துட்டு இருக்கு. ஏசி சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கு அவருக்கு எதிராக களம் கண்டிருக்கக்கூடிய கதிர் ஆனந்த், துரைமுருகன் அவருடைய மகன் கதிர் ஆனந்துக்கு இடையில ஒரு மிகப்பெரிய ஒரு கடுமையான போட்டி நிலவிக்கிட்டு இருக்கு. இந்த போட்டி ஏசி சண்முகத்துக்கு சாதகமாக திரும்புவதற்கான சூழல் தான் தற்போதைய நிலையில் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருந்தாலும் அதே நேரத்தில் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் குறைந்த வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய தொகுதியாக இருக்கிறதுனால தான் நெக் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஆனால் ஏசி சண்முகத்துக்கு சாதகமான நிலையில குறைந்த வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக இந்த வேலூர் தொகுதியை நாம பார்க்க முடிகிறது. அடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி. பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியும் ஒரு பாஜகவுக்கு சாதகமான ஒரு நெக் மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடிய தொகுதி. அதாவது சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய பாரிவேந்தர் மீண்டும் களம் கண்டிருக்கக்கூடிய தொகுதி. அவரை எதிர்த்து KN நேரு அவர்களுடைய அருண் நேரு அவர்கள் அங்கே களம் கண்டிருக்காங்க. ஆனால் அந்த தொகுதியில் அருண் நேருவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஆதரவு கிடையாது அப்படிங்கிற விமர்சனங்களும் இருக்கிறது. அதே நேரத்தில் அங்கு எதிர்பார்த்தவர்களுக்கு சீட் கொடுக்கப்படாமல் KN நேருடைய மகன் அப்படிங்கிற அடிப்படையில் சீட் கொடுத்ததுனால அங்கே கட்சி மட்டத்திலையும் மிகப்பெரிய அதிருப்திகள் இருந்துட்டு இருக்கு. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த தொகுதி ஒரு நெக் மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடிய தொகுதி. இதுவும் பாஜக பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுது. அப்போ இதுவும் பாஜக பக்கமா அல்லது திமுக பக்கமா அப்படிங்கிற நிலையில இந்த தொகுதியை நாம வச்சு பார்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீலகிரி தொகுதி. நீலகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கு பழங்குடியின மக்கள், மலைவாழ் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய தொகுதி. அதாவது 3 சட்டமன்ற தொகுதிகள் மலைவாழ் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய தொகுதி. இந்த மலைவாழ் மக்கள் தான் திமுகவுக்கு ஒரு காலத்தில் வாக்கு வங்கியாக இருந்தாங்க. ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்றதை வச்சு பார்க்கும்போது நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த பழங்குடியின மக்கள் தற்போதைய நிலையில் யார் பக்கம் நிற்கிறாங்க அப்படின்னா இங்கு பாஜக பக்கம் பாதிக்கு மேல சாஞ்சிருக்கிறாங்க. களத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய கொடியும் அங்கு மலைவாழ் மக்கள் மத்தியில் பறந்துகிட்டு இருக்கு. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ராசாவுக்கும் எல் முருகனுக்கும் இடையில ஒரு கடுமையான போட்டி இருக்கும். அப்போ இந்த நீலகிரி தொகுதியும் பாஜக வெற்றி பெறுவதற்கு ஒரு சாதகமான தொகுதி அப்படிங்கிற நிலையில நாம எடுத்து பார்க்கலாம். சாதகமான தொகுதி அப்படின்னு பார்த்தாலும் இது ஒரு நெக் மூவ்மெண்ட் சொல்வதற்கான காரணம் ஏற்கனவே சொன்னது போலதான். குறைந்த வாக்குகளே வெற்றியை தீர்மானிக்கிறதுனால சப்போஸ் திசை திரும்புவதற்கான ஒரு சூழல் கூட இந்த தொகுதியில் இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா இந்த 3 தொகுதிகள் பெரம்பலூர், வேலூர், நீலகிரியை பொறுத்த வரைக்கும் நெக் மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த 19+4 23 தொகுதிகளில் தாமரை சின்னம் தமிழகத்தில் களம் கண்டிருந்தாலும் 3 தொகுதிகள் பாஜக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள். 3 தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நெக் மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படிங்கிற நிலையில எடுத்து பார்க்கும்போது கூட பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் குறைந்தது 4 அல்லது 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றுவிடும் அப்படிங்கிற நிலையில நாம பார்க்க முடியும். அப்போ பாத்தீங்கன்னா ஒரு 4 தொகுதி 5 தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு நாடாளுமன்றத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகள், இங்க 5 தொகுதிகள் வெற்றி பெற்றால் கூட 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜக கிடைச்சிட்டாங்க அப்படிங்கிற நிலையில கூட நாம பார்க்கலாம். அப்போ பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி
டெல்லி பாஜக தலைவர் எதிர்பார்த்து காத்திருந்தது போல தமிழகத்தில் அவர்களுடைய எண்ணம் ஈடேறப் போகிறது. அதே நேரத்தில் அழுத்த திருத்தமாக இங்கே தங்களுடைய இருப்பை பாரதிய ஜனதா கட்சி பதிவு செய்ய போகிறது அப்படிங்கிறத நாம் உறுதியாக இந்த கள நிலவரம் நேரடியாக நாம் களத்துக்கு சென்று பார்த்ததன் மூலம் உறுதிப்படுத்த முடியும். இதில் பார்த்தீங்கன்னா மற்ற தொகுதிகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சி, அதாவது சி கிரேட் அப்படின்னு சொல்ல சி லெவலில் இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னா இங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம் வீக்காக இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னதான் களமாடினாலும் எல்லா தொகுதிகளிலுமே ஒரு கட்சி வெற்றி பெற முடியாது. இப்போ நான் சொன்ன தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி அழுத்த திருத்தமாக வெற்றி பெற போகிறது அப்படின்னு சொன்ன தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் 2 தொகுதி காங்கிரஸோடு மோதக்கூடிய தொகுதி. கோவையில் மட்டும்தான் திமுகவோடு நேருக்கு நேர் மோதுறாங்க. மற்ற 2 தொகுதியும் திருநெல்வேலி, கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியோடு தான் பாஜக நேரடியாக மோதுகிறது. அப்போ திமுக எதிர்த்து நின்றிருந்தால், அதாவது திருநெல்வேலியில் வந்து திமுக நேரடியாக களம் கண்டிருந்தால் இந்த தொகுதியும் பாஜகவுக்கு ஒரு நெக் மூமெண்டான தொகுதி அல்லது பாஜக தோல்வி தழுவக்கூடிய தொகுதி அப்படிங்கிற நிலையில் கூட இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அங்கு காங்கிரஸ் கட்சி களம் கண்டதுனால தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிக எளிதாக வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக மாறி இருக்கு. இப்போ சி லெவலில் இருக்கக்கூடிய தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் பல தொகுதியில் வந்து பாரதிய ஜனதா கட்சி கடுமையான வேலை செய்துட்டு இருக்காங்க. ஆனாலும் அவர்கள் அந்த தொகுதியில் வெற்றி பெற முடியாது. 2ஆம் இடத்திற்கு, அதாவது வெற்றி பெற முடியாது அப்படின்னாலும் வாக்கு சதவீதத்தை அதிகரிப்பதற்கான ஒரு சூழல் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சுமார் 6 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க வாக்களிக்கிறதுக்கு. இந்த 6 லட்சம் வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வாக்கு சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு 4.5 கோடி பேருக்கு மேலே வாக்களிப்பாங்க. இந்த 4.5 கோடி பேரில் எத்தனை லட்சம் பேர் பாஜகவுக்கு வாக்களிக்க போகிறாங்க? ஏற்கனவே 4-5 தொகுதி வெற்றி பெறக்கூடிய தொகுதி அப்படின்னு சொல்லும்போது அப்போ மற்ற தொகுதியில் 2வது இடம் 3வது இடம் அப்படின்னு வரும்போது இந்த பாரதிய ஜனதா கட்சி எத்தனை லட்சம் வாக்களை பெற போறாங்க, எத்தனை சதவீதம் வாக்களை பதிவு செய்ய போறாங்க அப்படிங்கிற நிலையில தான் நாம பார்க்க முடியும். அப்போ சி லெவலில் இருக்கக்கூடிய தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்துவதற்கான ஒரு தொகுதியெல்லாம் நாம பார்க்க முடியும். தொகுதி கள நிலவரங்களை பற்றி விரிவான கருத்துக்களை பதிவு செய்ய மிக்க நன்றி சார். நன்றி.